டைம் ட்ராவல் சொல்ல, எல்சியூல் இருக்குன்னு சொல்ல, பட் ஆனால் இதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொல்லியிருக்காங்க. ஐ கேன் நெவர் ரைட் அ ஸ்டோரி ஃபார் தயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏமாவா சார் நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன். Ladies and gentlemen, boys and girls, Lokesh Kanagaraj. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. லோகேஷ் ஏமாத்திட்டாரு. படத்துல ஒண்ணும் இல்லைங்க, கதை எடுக்க தெரியாது, ஒரு குப்பை படம். 100 பாஷாவா ப்ரோ, சும்மா இருங்க, இது ஒரு படம் கிடையாது. மன்னிச்சிருங்க, த்ரோட் சரியில்லை, வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கோல்டு இருந்ததுன்னா கூட குரல்லையும் அந்த ஒரு சினிமாட்டிக் எஃபெக்டோட தான் நீங்க வந்திருக்கீங்க இங்க. நமக்கெல்லாம் எப்படி சிவனாண்டிய பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு சிவனாண்டிய பிடிச்சிருக்கா. இப்படி தாங்க சிவனாண்டி தும்முனா கூட அதை ஊதி பேசியே பெருசாக்கிடுவானுங்க. எல்லாருக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நீங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ் பண்ணி எழுதுவீங்களா, இல்ல நான் எழுத போறேன் என் ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ட்டான ஆடியன்ஸ் அவங்களும் நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எழுதுவீங்களா? இது நான் நல்ல வேலை சொல்லணும்னு நினைச்சிட்டேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? See, for instance, for cooling, டைம் ட்ராவல் சொல்ல, எல்சியூல் இருக்குன்னு சொல்ல, பட் ஆனால் இதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். எதுவுமே இது வரைக்கும் நான் சொன்னது இல்லைங்க, நான் சொன்னதே இல்லை. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கேன்ல. ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணல, படம் ரிலீஸ் ஆக முடியும். 18 மாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணி வைக்க முடியுமோ அப்படி தான் வச்சுருந்தேன். அவங்க எல்லா நாளும் ரஜினி சார் படம் எப்படி இருக்கும், லோகேஷ் படம் எப்படி இருக்கும்னு நினச்சி பேசுகிறாங்க. அதை எப்படி தடுக்க முடியும்? டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற, நீங்க புடிச்சிட்டீங்கன்ற, உங்களை கடிச்சிருன்ற, ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரியே பேசுற. No way. I can never write a story for their expectations. I can never write a story for their expectations. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. டெஃபினட்டா கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வேற வாயி, இது நார வாயி. அவங்க கொடுக்கறது காசு தாண்டி வேற எதுவுமே பெரிய மரியாதை என்னன்னு எனக்கு தெரியல இந்த சினிமாவில். ஸோ அவங்க அதை பண்ணும்போது நம்ம அதுக்கு நியாயமா இருக்கணும். ஸோ அது மியூச்சுவல் தானே. யாரா எப்ப பார்த்தாலும் நை நை அப்போ ஒன்று பேசுறான் இப்போ ஒன்று பேசுறான். I can't guarantee this 1,000 crores. No, of course but, not. I can guarantee that one number, that is 150 rupees of everybody who's going to come into theater. It'll be worth the money. Yes, my number will be always concerned about that 150 rupees. That's it. சத்த நாளை முன்னாடி ஆஸ்திகர் மாதிரி மந்திரம் எல்லாம் சொன்னேன், இப்ப நாஸ்திகர் மாதிரி விதண்டாவாதம் பேசுறாளே. உங்க கேரக்டர் என்னால புரிஞ்சிக்க முடியல. இந்த த்ரூஅவுட் இருக்காரு அமீர் கான். இருக்காரு. ஓ த்ரூஅவுட் இருக்காரு படத்துல. அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூ வில் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் த்ரூஅவுட். கேமியோ வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இல்ல, அந்த கதைப்படி அப்படி ஒரு கேரக்டர் இது அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. அப்புறம் நம்ம கேட்டானே, ஒரு படத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு பெரிய பஸ்ஸ பில் பண்ணோம், பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் பண்ணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி தேவைப்படுதா? இல்ல, இட் வாஸ் சோசன். கதை டிமாண்ட் பண்ணதுக்காக மட்டுமே போய் கேட்டுதான். ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ. இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு ஸ்டோரி சொன்ன உடனே அவர் சொன்னது, இந்த படத்தில் நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது லோகேஷ், பேன் இண்டியா போகணும். ரைட்லா ரைட். நான் தான் விட்டா ரைட்லா வர்றா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பல. சரி, நான் தான் சொல்றேன் சார், நம்ம சின்ன வயசுலேருந்து ஒருத்தரோட ஃபேனுங்கிறதுக்காக இன்னொருத்தர் நம்ம ஏத்துக்காம இருக்கணுங்கிறது இல்லைல்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். I actually don't want Kamal sir to be a part of this film, sir. அப்படியா? மாஸ்டர் பிளான். என் விசுவாசம் குணா. With my previous interview, that story is not happening now. This is another story. Oh, it's not villainism. He was the villain. Everybody said yes. I said no for that story. நான் குமார் அவசரப்பட்டிய ப்ராபப்ளி ரஜினி சாரோட மேபி கைதியெல்லாம் முடிச்ச பிறகு இன்னொரு படத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? Why not, sir? நான் ரஜினி சார் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அவரும் படம் பார்த்ததுக்கப்புறம் லைக் இன்னொரு படம் பண்ணணும், நம்ம 2 பேரும் பேசிடுவோம். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? அவருக்கு ஹெசிஸ்டண்ட்டாக பண்ண வேணாங்கிற ஒரு கால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடி கூட நான் அவருக்கு கொடுக்கவே இல்லை. எவ்ரி வீக்கெண்ட் ஐ வில் பி வித் ஹிம். அந்த ரோல் அவர் தான் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் பீங் கீப் ஆன் கன்வின்சிங் அண்ட் ஃபைனலி 7th நரேஷன் முடியும் போது he said yes, I'm doing it. 7 நரேஷன் போச்சு. அந்த அளவுக்கு நீ லவ்
நான் ஏன் வில்லனா பண்ணும் 40 வருஷமா ஹீரோவை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் வில்லனா பண்ணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி உடைச்சதுக்கான காரணம் ஸ்டோரி தான். உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேற யாருமே அதை பண்ண முடியாது அந்த ரோலை. அது எக்ஸாக்டாக அவர் தான் பண்ண முடியும், வேற யாருமே அதை பண்ண முடியாது அந்த ரோலை. சொல்லிருப்பாளே சொன்னாங்க. எக்ஸாக்டாக அவர் தான் பண்ண முடியும். சொல்லிருப்பாளே இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஓகே, விஜய்க்கு 2 படம் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க எழுதின ஏதாவது ஒரு கதையில இதுல அஜித் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட கதை இருக்கா? எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். அவரோட ஆக்ஷன் சைடை வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஐ ஆம் வெயிட்டிங். லோக்கி ட்ரெண்ட்னு ஒன்று இருந்தது, அந்த கண்ணில் ஓப்பன் பண்ணதாக இருக்கலாம், ஃபுட்டை செலிப்ரேட் பண்ணுறது, ரெகுலரான அந்த கன்னெல்லாம் தாண்டி ஒரு கன்னை உள்ளே கொண்டு வர்றது. அடுத்த கட்டமாக லோக்கி என்ன பண்ண போறாரு? ப்ராபப்ளி கூலி வில் ஆன்சர்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? அப்படின்னு சொன்னீங்கல சாரு குல வச்சத கேக்குதோ. நீங்க ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேவ் யூ எவர் கன்சிடர்ட் கிரியேட்டிங் லைக் அ டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் தட் யூனிவர்ஸ் உங்களோட பிளானிங் ஸ்டேஜ்ல? நோ நோ நோ. வேணாம்டா, 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 வேணாம்டா. ஒரு யூனிவர்ஸ்க்கே நான் படாத பாடுபட்டிருக்கேங்க. போதும். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இதுல இருந்து விட்டுருங்க. எங்களுக்கு நப்பாசங்க, நாங்கெல்லாம் ஃபேன்ஸ். நீங்க இன்னும் 2-3 யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பறக்க வேணா? உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. உங்களுக்குலாம் இன்னும் 2-3 யூனிவர்ஸ் தானே வேணுமா? ஆசை இருக்கா? இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாளாரி பேர. அடி வாங்கினது நானு. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி an AD ஃபார் ஒன் ஃபிலிம் மேக்கர். என் வாழ்க்கையில் அது நடக்கவே இல்லை. இன் தட் வே ஐ எம் நாட் சக்ஸஸ்ஃபுல். நான் நினச்சது நான் பண்ணவே இல்லை. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. This is like your dream project. You can make this project anonymously. அதாவது யாருக்குமே தெரியாது லோகேஷ் கனகராஜ் இந்த படம் பண்ணிருக்காருன்னு. So audience expectation நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஈக்குவேஷன்ல இருந்து. நீங்க அப்ப எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க சார்? அடுத்த படம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. எப்படி அடுத்தடுத்த படத்தோட பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கடைபிடிச்சிட்டே இருக்கீங்க? கஷ்டம்தாம்மா, என்ன பண்ணுறது. நானும் சாப்பிடணும்ல, ஏன் பொழப்புது. ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. கஷ்டம்தான். பட் ஆனால் this is how life should be. With all the ups and downs, we need to keep going and move on. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுறேன் எல்லாத்தையும். போனது திரும்பி வருமா? புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். பெருமையாக கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்தில். பட் I've contributed so much to the industry and I've worked with 22 heroes. I've convinced them all. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. மச்சான்